ஏங்க என்னைக்காவது நீங்க இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஏங்க என்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் சொல்றது வந்து இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இல்ல பல வருஷம் ஆனாலும் இது சத்தியம், இது உண்மைங்க. அதாவது இன்னைக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு சமூகம், இன்னொரு சமூகம், நீங்க உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஜாதி, மதம், இனம், மொழி அப்டின்ற ஒரு வேறுபாடு உண்டு பண்ணி வச்சுன்னுருக்காங்க. எப்டின்னா, நீ எல்லாம் வேற, நான்லாம் வேற, நீ எல்லாம் உயர்ந்தது, நாங்கலாம் தாழ்ந்தது, நீங்கலாம் தாழ்ந்தது, நாங்கலாம் உயர்ந்தது, மொழி அடிப்படையில, தொழில் அடிப்படையில, ஜாதி அடிப்படையில, இந்த மாரி பல அடிப்படையில வந்து இப்படி வச்சிருக்கானுங்க. காரணம் என்னன்னா, இது வந்து என்னடா இது அறிவார்ந்த தனமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது தற்குறித்தனத்தின் வெளிப்பாடு தான். தற்குறித்தனம் தான். தன்னை யாரெல்லாம் ஏதாவது ஒரு அடிப்படையில் தன்னை உயர்ந்தவனாக கருதுகிறானோ, அவன் எல்லாம் தற்குறிகளே. தன்னை யாரெல்லாம் ஏதாவது ஒரு அடிப்படையில் தன்னை தாழ்ந்தவனாக அவனும் கருதி கொள்கிறானோ, அவனும் தற்குறிகளே. ஏன்னா, இங்க உயர்ந்தவன் ஒரு மயிராண்டி இல்லவே கிடையாது. தாழ்ந்தவன்ற ஒரு மயிராண்டி கிடையவே கிடையாது. அப்ப உன்னை நீ தாழ்ந்தவன் நினைச்சுக்கிறன்னா, நீ தற்குறி தான். உன்னை நீ உயர்ந்தவன் நினைச்சுக்கிறன்னா, நீ தற்குறி தான். வேற விஷயமே கிடையாது. எவனாச்சும் நான் வந்து தாழ்ந்தவன், உயர்ந்தவன் நினைச்சுக்கிறது வந்து அறிவுபூர்வமான ஒரு விஷயம். இது அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படின்னு நிரூபிச்சிட்டனா, நீ தாண்டா உன் மண்டைக்கு மேல வந்து மயிறு கிடையாது. மண்டைக்குள்ள மயிறு இல்ல, மூளை இருக்குது அப்படின்றது உண்மை ஆகி போயிடும். எவனாச்சும் ஒருத்தனாவது இந்த சாதி, மத, இன, உயர்வு தாழ்வை வந்து அறிவுபூர்வமானது நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாது. தற்குறித்தனத்தை எதுக்கு இந்த பெருமையா பேசிக்கிறதுன்னு கேட்கறேன் நான். ஆனா இது ஒழிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது யார் தெரியுமா? அரசியல் தலைவர்கள். ஆனா எத்தனை பேர் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க? எல்லா வருஷமும் காலாகாலமா வந்து இந்த சமூக பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏற்றத்தாழ்வு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. ஆனா இவங்களால அதை ஒழிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, அவங்கக்குள்ள அந்த ஆட்சி அதிகார பொறுப்புல இருந்து இங்க வழிநடத்தக்கூடியவர்களுக்குள்ளவும் இதே தற்குறித்தனம் இருக்குது அப்படின்றதுதான் உண்மை. அதை வெளிப்படையா காட்டிக்கிறது கிடையாது. ஏன் தெரியுமா? நாம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான நபரா, ஒரு பொதுவான பொறுப்புல இருக்கோம். அப்படின்ற போது தன்னுடைய அந்த தற்குறித்தனத்தை, தன்னோட ஆதரவை வந்து யாருக்கும் காட்டிக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அப்படியே ஒரு மெத்த போக்கா இருந்துருது. சாதியில அடிச்சுன்னு சாகறியா? அப்படியே ஒரு மெத்த போக்கா இருந்துன்னு, ஏதோ ஒரு அப்படி ஒரு தண்டனை, அதுக்கு ஒரு கேஸு, அது ஒரு குண்டர் சட்டம், அந்த சட்டம் இப்படி போட்டுறது. அப்புறம் இது பண்றது. ஒரு உண்மையிலே ஒரு நல்ல அரசியல் தலைவரா, அறிவார்ந்த ஒரு அறிவுடைய மண்டையில மூளை இருக்கிற ஒரு அரசியல் தலைவரா இருந்தா, அந்த மூளைக்குள்ள அறிவுன்ற சிந்தனை இருக்கிற அரசியல் தலைவரா இருந்தா, இந்த ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு விஷயத்தை இங்க இல்லாம பண்ணிடுவான். அவன் தான் சிறந்த அரசியல் தலைவன். சும்மா டீ காப்பி 2 ஃப்ரீயா தரேன்ற மாதிரி உனக்கு நான் அந்த சலுகை ஏற்படுத்துறேன், இந்த சலுகை ஏற்படுத்துறேன். இந்த சலுகை ஏற்படுத்துறதெல்லாம் தற்குறித்தனத்தில் வெளிப்பாடு. அது தற்குறித்தனத்தை இல்லாம பண்றது பேர் தான் ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கான அடையாளங்க. ஏங்க அப்படி ஒரு அரசியல்வாதி